டேய் ரவி, அவன் எங்கதான் இருக்கானா? இந்த நேரத்துல வீட்டுல இல்லைன்னா எங்கதானே இருப்பான்? இன்னைக்கு அவனை அடிச்சு வெளுக்கிற வெளியில இனி நம்ம குடும்பத்தை பத்தி அவன் மனசுல நினைச்சு கூட பார்க்க கூடாது. வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. வாங்கடா வாங்க. என்னடா அதிசயமா இருக்கு? மாப்பிள்ளைங்களும் மச்சானுங்களும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. உங்க குடும்பத்துல இதெல்லாம் நடக்காதே. நீங்க எப்பறம் ஒண்ணு சேர்ந்தீங்க? ஆனா இந்த டம்மி பீஸ் குடிகார பையில வேற கூட கூட்டு வந்திருக்கீங்க. என்ன ரம்யாட ஜோக்கர் இல்லைன்னு இவனை கூட்டு வந்துட்டீங்களா? அப்போ உங்க எல்லாருக்கும் இந்த தனிகாச்சலம் யாருன்னு இப்ப தெரிஞ்சிருக்குமே. இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க எல்லாருக்கும் என் கையால தானே சாவு. ஏய், ஏதோ பொண்ணு கொடுத்துருக்கேன்னு உன்னை மரியாதை கொடுத்து வீட்டு பக்கம்லாம் சேர்த்தேன். சில்லற வேலையா பண்ணிக்கிட்டு இருந்த. தொலைஞ்சு போ சனின்னு இவ்வளவு நாளா உன்னை சும்மா விட்டு வச்சிருந்த. என்னைக்கு நீ என் குடும்பத்தை கொள்ற அளவுக்கு நினைச்சியோ, இதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. ஆட விளங்காத வெங்கம் பயலுகளா, உங்களால என்னடா செய்ய முடியும்? அடிச்சு போட்டா யாரும் கேட்க ஆள் இல்லாத அன்னக்காவடி பயலுக்கு தானடா நீங்க. மச்சான், இவனை அப்படியே பேச விட்டா பேசினே தான் இருப்பான். அப்படியே பொழுகுன்னு வாயில நுழைக்கும். நிறுத்துடா. நேத்து வரைக்கும் அடிச்சுக்கிட்டு கிடந்தீங்க, இன்னைக்கு மச்சான் மாப்பிள்ளன்னு பேசிக்கிறீங்க. பேசு பேசு. இன்னைக்கு ஒரு நாள் தானே பேச முடியும், நாளைக்கு முடியாது. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இன்னும் எண்ணி 24 மணி நேரத்துல உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தூக்குறேன். குழந்தை குட்டி கிழவன் கிழவி யாரையும் பார்க்க மாட்டேன். எல்லாரையும் ஒட்டுமொத்தமா தூக்குறேன். அதுக்கு ஆல்ரெடி அட்டவணை போட்டாச்சுடா. இந்நேரம் என் பசங்க லைன்ல வந்திருப்பாங்கடா. என்னங்க, என்னாச்சு? ஏதாவது கனவு கண்டீங்களா? இந்தாங்க. இந்த நேரத்துல எங்க போறீங்க? ஒண்ணு இல்ல, நீ படு, நான் இப்போ வந்துடுறேன். என்னங்க, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், இப்ப படுங்க. நான் எங்கேயும் போல சீதா, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்க ஊழப்பையோட சவுண்ட் அதிகமா இருக்கு. ஏய், என்ன பார்த்தா டம்மி பீஸ்டா? டேய் பாண்டி, பாண்டி,
ஃபோன் அடிச்சா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. எங்க போயிருப்பானுங்க? டேய், இன்னைக்கு அவனை போட்ட பொல்ல இனிமே அவன் நம்ம வலிக்கே வரமாட்டான்டா. இதை பாருங்க, இந்த மேட்ரு அப்பாவுக்கு தெரியாம பார்த்துக்கணும், புரியுதா? டே ரவி, அந்த ஆள் எப்படியும் உமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான். ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு, புரியுதா? அதை நான் பார்த்துக்கிறேண்ணே. ரொம்ப நேரம் நம்ம இங்க இருக்க வேண்டாம், கிளம்பலாம். சரி வாங்க. போலாம். டேய், இந்த நேரத்தில் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடா. டேய் பாண்டி, என்னடா? டேய் ராஜா, என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. டேய், நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுது நீங்க ஏதோ பெருசா பண்ணிருக்கீங்கன்னு. டேய், என்னடா பண்ணீங்க? மாமா அது ஒன்றும் இல்லை மாமா. ஒண்ணு இல்லாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், இது தனியாவோட குடோன் தானே? அவனை தேடி இங்க வந்திருக்கீங்கல்ல? ஏண்டா, நான் தான் உங்களை பொறுமையா இருங்கன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன்ல. நான் அவ்வளவு சொல்லியும் அவசரப்பட்டு வந்திருக்கீங்கல்ல? அப்பா அது வந்து டேய், டேய், 4 பேர் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஏண்டா, குடியார பயிலுங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? பா, அது வந்து நான் டேய், வாய மூடு. டேய், அந்த ஆளை என்னடா பண்ணீங்க? டேய், சொல்லுங்கடா. நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சவன சும்மா விட்டு வர சொல்றீங்க? அதான் 4 தடவை தட்டணும். படுவாவிகளா? ஏய், என்ன பண்ணி தொலைச்சிங்களோ? இவன் என்னடா எப்படி கிடக்குறான்? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் தனியா, யோ தனியா, யோ எந்திரியா, யோ எழுந்திரியா, சும்மா படுத்துக்கிட்டு. யோ எழுந்திரியா. யோ தனியா, யோ தனிகா, எந்திரியா. அப்பா நாங்க ஒன்றும் செய்யலப்பா, சும்மா லேசா தான். டேய் பயம் முடுறா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் இல்லையா? தனியா, தனியா, தனியா.
அப்படி பண்ணீங்க பொறுமையா இருக்க சொல்றேன்டா. ஏன்டா கேக்க அப்படி பண்ணீங்க? அப்பா நான் ஒண்ணு பண்ணல. அப்பா சும்மா தான். தொடடா. என்னப்பா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? அப்பா என்னப்பா? செத்துட்டான்டா. அப்பா என்னப்பா ஆச்சு? ஐயோ. அப்பா போச்சு, என் வாழ்க்கையே மொத்தமா போச்சு. நாளைக்கு போலீஸ் வந்து என்ன புடிச்சிட்டு போனா என் பையனை எல்லாரும் கொலைகார பையன்னு சொல்லுவாங்க. எனக்கு 2 பொம்பளை பசங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டா அதுங்களை எப்படி கரை சேர்க்கிறது? அப்பா ஜெயில இருந்தா அதுங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? உமா பிரியா 2 பேரையும் யாரு பாத்துக்குவாங்க? குழந்தை பிறக்கும் போது நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் குழந்தைங்கள பார்க்கவே முடியாது. ஊர்ல எல்லாரும் குழந்தைங்க கிட்ட உங்க அப்பா ஜெயில இருக்கான்னு சொல்லுவாங்களே. இப்பதான் நானும் மலரும் வாழ்க்கைய வாழவே ஆரம்பிச்சோம். அது உள்ள எப்படி ஆயிடுச்சு? நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா எங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்க? நாம என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் நாம தான் கொண்டுட்டோன்னு போலீஸ்காரங்க எப்படி உள்ள தள்ளிடுவாங்க. எப்படி நம்ம எல்லாருக்கும் ஜெயில் தண்டனை கன்ஃபார்ம். நான் மச்சான் சொல்றேன், என் வாழ்க்கைய முடிஞ்சிருமே மச்சான். யாரு நம்பினாலும் பரவாயில்லப்பா. இந்த சம்பவத்தை நாங்க பண்ணனே நீங்க நம்பினா போதும்பா. மன்னிச்சிருங்க மாமா. மாமா அந்த ஆளு அதிகமா நல்லதான் மாமா இருந்தான். மாமா எப்படின்னே தெரியல மாமா. அப்பா நாங்க அடிச்சதுனால அவன் சத்தியமா செத்துருக்க மாட்டான்ப்பா. அம்மா மாமா எங்க எல்லாரையும் நம்புங்க. ஏய், அவன் 60 வயசு ஆளுடா. ஒரு கிழவனை போய் 4 பேர் சேர்ந்து அடிச்சு கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களேடா. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியலப்பா. கிளம்புங்கடா, நீங்க போங்க. மாமா போங்கடா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்கடா. அப்பா என்னம்மா சொல்றீங்க? என்னப்பா? டேய் இத பாருங்க, இதை தவிர வேற வழியே இல்லடா. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வாழ்ந்து முடிச்சவன். நீங்கெல்லாம் இப்பதான் வாழவே ஆரம்பிச்சிருக்கீங்க. மாமா மாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா. மாமா நீங்களே எங்க கூட வந்துருக்கோம். மாமா நம்ம தான் எந்த தப்பும் பண்ணலையே மாமா. முட்டாத்தனமா பேசிட்டு இருக்காத. போலீஸ் உங்களை சும்மா விடுவாங்க நினைச்சியா? நாளைக்கு விடியறதுக்கு முன்னால வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னு உங்க எல்லாரையும் மொத்தமா அள்ளிட்டு போயிருவாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, போலீஸ் எப்படி வந்துச்சுப்பா? யார் சொல்லிருப்பா? எவனோ இது எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணிருக்கானுங்க. டேய் அதெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்கிற நேரம் இல்ல. உடனே கிளம்புங்கடா, கிளம்புங்க. போங்கடா போங்க. டேய் இங்க பாருங்க, இந்த விஷயம் நம்ம 5 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்டுல ஒருத்தர்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. புரியுதா? சரிப்பா. சரி போங்க 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 போங்க, சீக்கிரம் போங்க. போங்கடா, போங்க போங்க போங்க.
அத்தை வராங்க. டேய் ராஜா, அப்பாவை எங்கேயாவது பாத்தியாடா? காலையில வாக்கிங் போயிருப்பாருமா. அவர் வாக்கிங் போனா எனக்கு தெரியாதா? நேத்து ராத்திரி திடீர்னு எழுந்திருச்சு போனாரு. இப்ப வரைக்கும் திரும்ப வரலடா. அவருக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களாமா? ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருதே. பாண்டி, அத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம உட்காந்துட்டு இருக்க. இதோ பாக்குறேன் அத்தை. நான் பக்கத்துல பாத்துட்டு வரேன். டேய் பாண்டி, இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாரு. இருடா இரு. அம்மா, அவர் என்ன சின்ன குழந்தையா? வந்துருவாரு, விடுங்கம்மா. அவர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா நான் எதுக்குடா வந்து உங்களை கேட்க போறேன்? ராத்திரி எதுவும் சொல்லாம எழுந்திருச்சு போனாரு, இன்னும் வரல. எனக்கு என்னமோ ஏதோன்னு பயமா இருக்கு. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. அப்பா வந்துருவாரு. இல்லனா நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்து கூட்டு வந்துடுறோம். மா, என்னாச்சு? எதுக்கு இப்படி காலையில சத்தம் போட்டுட்டு இருக்க? உங்க அப்பாவை காணும்டி. காணுமா? எங்க போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போல. ஏதாவது அவசர வேலையா போயிருப்பாருத்த. மாமா என்ன முன்ன மாதிரியா? கவுன்சிலர்னா 4 பேர் 4 பிரச்சனைக்கு கூப்பிட தான் செய்வாங்க. நல்லா புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவோமா? நாங்க சொன்னா கேட்கவே மாட்டேன்றாங்க. இல்லடா, எனக்கு என்னமோ ஏதோ தப்பு நடந்திருக்குமோன்னு பயமா இருக்கு. அத்தை, நீங்க பதட்டப்படாம உட்காருங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க உட்காருங்க. மேகலா, உட்காருங்க. உள்ள போமா. உட்காருங்கம்மா. உட்காருங்க அத்தை. உட்காருங்க சம்பந்தி.